டேய் தம்பி சிங்சான், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு லேட போலாம்டா. அட நீ வேற, நான் மீன் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைய வந்து லேட கூப்பிட்டு கிடக்குறேன். டேய் எல்லாத்துக்கும் போன் அடிச்சாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. நீ வாரனா வா, வராட்டி இரு, நான் போறேன் சரியா? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? எது சொன்னாலும் நியாயமா சொல்லணுமா இல்லையா? சும்மா ஏனா தானேன்னு சொன்னா என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் வர மாட்டேன்னு சொல்லல மச்சி. அதாவது என்ன சொன்னோம்னா, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், இப்ப வந்து என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி பரவாயில்ல, நான் வந்து வாரேன், நீ வந்து கூப்பிடல, அதனால நான் வாரேன், நீ போ. போடா குட்டையா, நீ வானா வரதுக்கும் போனா போதுக்கு நான் ஒண்ணு வச்சு ஆள் கிடையாது. வாரணவா வராட்டி போ, நாங்க போய் லேட போறோம். ஏ ஜும்பாலக்கா ஜும்பாலக்கா, பல்லையிலக்கா பல்லையிலக்கா, எட்டு திக்கா ஜிங்காலக்கா ஜிங்காலக்கா. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வந்து வடிவேல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம்னா, இந்த இடம்லாம் ஒளிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரூம் ஓரளவு இருந்த மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம், இந்த ரூமை திறந்து பார்க்கலாம் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு. இப்படி ஒளிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸே எங்க தாத்தா உலகெல்லாம் இங்கதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்க தாத்தா அயன்மேன் சூப்பர்மேன் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அவங்களோட இடத்தான் இப்போ வந்து நம்ம வந்து விளையாட வந்திருக்கோம். எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. அதுக்கு இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு போயிருவோம். சப்போஸ் இடம் நல்லா இல்லைன்னா விளையாட நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு தோன்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படியாவது சாரி கைஸ் என்ன சொல்லணும்னு தெரியல. சரி நம்ம ரூம் எல்லாம் போய் செக் பண்றோம். எங்க கீழே ஒரு படிக்கட்டு போகுது. இந்த படிக்கட்டுல இங்க ரூம் இதெல்லாம் ரூமா இருக்கான்னு பார்ப்போம். மேல உள்ள ரூம் எல்லாமே ஓகே தான், ஓரளவு இருக்குது ஒளியறதுக்கு. சோ இங்க ஏதாவது ஒளியறதுக்கு நல்ல ரூம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல், சின்ன வயசுல இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் எங்க தாத்தா கூட வந்து குளிச்சிட்டு இருந்தேன் பாத்துங்க. ஓகே, இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் வந்து இத பக்கம் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பாத்ரூமா? ஆமா பாத்ரூம் தான். சரி, இந்த ஸ்விம்மிங் பூல்ல இங்க குளிக்கலாம். இதுதான் நான் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எங்க தாத்தா கூட குளிச்ச ஞாபகம் இப்பதான் எனக்கு வருது பாத்துக்காங்க. நீங்க எப்பமெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா ரெட் கார்ட்டை வந்து கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. சரி கைஸ், இந்த சேனல் நம்ம சேனல் நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. இந்த குதிச்சண்டை பாக்ஸிங்லயே வந்து நானும் என் சின்ன பையனை ஒருத்தன் வந்து அவனும் நானும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம் சின்ன வயசுல நிறைய வாட்டி. ஓகே கைஸ், நம்ம முக்காவாசி இடத்த வந்து பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து லேடர் அமளிக்க வேண்டியதான். லேடர் அமளிக்க போறோம். சரி, அந்த மாங்காய் மடங்களுடைய நிப்பானுவ அவங்கள போய் கூப்பிடணும். சரி வாங்க, இன்னும் நிக்கானுவ அல்கு எல்லாரும் வந்திருக்கானுவ, நிறைய பேர் வந்திருக்கானுவ. சோ இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கூப்பிட்டு லேட போறோம். இன்னைக்கு லேட்ட சூப்பரமா இருக்க போது. அதாவது எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி வாங்க லேட்ட பண்ணிக்கலாம். டேய் தாங்கிரீனே, எனக்கு வந்து சமோசா வாங்கிட்டு வந்தியாடா மண்டமுக்கா? அடிங்கொய்யால சமோசா கேக்குது. அந்த மோட்டோ பரடா சமோசா சொல்லிட்டு என் உயிர் பெறா நண்பா சகோதரா, நான் தான் டாக்டர். எனக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா? இதை எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணணுமாடா? டேய் அடிச்சு போடுவோம்டா. சிங்சான் கோவப்பட்டுறதுக்கா? நான் கோவப்பட்டு யாருமே பார்த்தது கிடையாது. கோவப்பட வச்சிடாதீங்க, பேசாம இருங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுறோம். சரி சும்மா சும்மா சண்டை போடாதாங்க. நானே போய் பொத்துறேன், நீங்க எல்லாரும் போய் ஒளிங்க சரியா? 100 என்னது அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருங்க எல்லாரும். சரி ஓகே, 1 2 3. நான் தான் சிங்சான். நீங்க நம்ம வந்து ஒளிபரம் செய்ய வாங்கடி. அவங்க 100 நம்ம வந்து ஒளிஞ்சிருவோம். வாங்க ஃபர்ஸ்ட் நான் போய் ஒளிய போறேன். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. நான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து சவுண்ட் போடாமல் பாருங்க. இங்கே வந்து எங்கே போய் ஒளியலாம்? என் இடத்துக்கு எல்லாத்தையும் நான் ஒளியில நான் கொட்டையாக தான் இருக்கிறேன். ஸோ நம்ம இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். என் சேஃபான பிளேஸாக தான் இருக்குதும். அதான் உங்க டோரிமான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒளிய வரேன். டோரிமான் என்னோட வாய்ஸே மாறிட்டுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நேற்றுக்கு ஒரு நாள் ஏதோ டோரா புஜி அதை சொல்லுவாங்க, டோரா கேக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து அவன் இருக்காமலாம் என் கூட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து டோரா கேக்குன்னு சொல்லிட்டு எலி புளிக்க எடுத்து தந்துட்டாங்க. அப்போ நினச்சிக்கிறாங்க அது தின்னுட்டே மாத்தாங்க. அதனால என்னால் வாய்ஸ் வந்து இப்படி மாறி போச்சு. கொஞ்சம் தான் மாறி இருக்குது, இன்னும் மாறல. அடுத்த வாட்டி இதோட நல்லா என்னோட வாய்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப துணையாக இருக்கிறேன். சரி இந்த பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். கதவோட திறக்க முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. இந்த சின்ன பையனை நம்ம சிரிக்க பார்த்தீங்களா? ஓகே வாங்க இப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் தானே கருப்புல சிங்சானி. இன்னைக்கு நம்ம வந்து ஒளிய போகிறோம் பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக பேசுகிறேன், ஸ்பீடாக பேசுகிறேன். உங்களுக்கு புரியுதுன்னா நான் ஸ்பீடாக பேசுகிறேன், நான் ஸ்லோவாக பேசுகிறேன். ஓகேயா? ஓகேயா? சரி இப்போ வந்து நம்ம வந்து எங்கே ஒளியலாம், இங்கே ஒளியலாம். நம்ம சைஸ் சின்ன சைஸ் தான். நானும் அனந்தமே உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல படுத்துக்கிட்டாலே தெரியாது. ஸோ நம்ம இந்த இடத்துல உட்காந்தோம்லே தெரியாது பார்த்துக்கோங்க. ஓகே இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து சமோசா செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த முட்டா பையன் சிங்சான் ஃபோன் அடிச்சுட்டான். பால் சமோசா செஞ்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு அதாவது மோட்டு வந்து தின்னுட்டான் பார்த்தியாங்க. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து சொல்ல விரும்பலை. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி நான் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுதேன். அவன் வந்துட போகிறான் முட்டா பையன். சரி ஒளிஞ்சிக்கிடுதேன். ஓ
நான் தான்டா மோட்டு. என்னைய மிஞ்ச எவன்டா? சமோசா எங்கே கிடைக்குமா? எனக்கு சமோசா வேணும்டா. என்னடா சின்ன பையன் என்னைய பார்த்தே சிரிக்கிய? நாளை எவ்வளவு பெரிய ஆளு. நான் தான் பேரண்டா, நெல்ல முத்து பேரண்டா, கம்பெடுத்து சுத்துனாக்கா செல்ல முத்து அவன்டா. சரி நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம், நம்ம பேசாண்டா. என் மண்டல வேலை கிளார் அடிக்குது கிளாரு. சரி இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் உங்க ஆகி காக்ரோச்சி. என்னைய நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. அப்படி டிவியில பார்த்துருந்தீங்கன்னா என்னைய உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட் இருக்குல்ல, அதை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை என்னை பிடிக்குதுன்ட்டு. அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரியா? இப்போ நம்ம ஒளிஞ்சிக்கலாம். நம்ம ஒளிகிறதுல பெரிய ஆள் எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். என்னடா அப்படி சொல்லி பாக்கீங்களா? அதாவது நான் ஒளிகிறதுல இல்லை, ஒளிகிறத பிடிக்கிற ஒரு பெரிய ஆளு. நான் தூக்கி பத்திருந்தோம்னா அதை பிடிச்சிருவேன். எங்க ஒளிகிறதுன்னு ஒரு குழப்பமாவே இருக்கு பார்த்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஆகி ஐட்டம்ல. ஸோ கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ரொம்ப வேற நெடுமாற மாதிரி வளர்ந்துட்டேனா. ஸோ ஒளிகிறதுக்கு எங்கன்னு தெரியல. பயமா இருக்குப்பா. நான் தானே அது குரங்கு மாதிரியே வச்சு பார்க்கறதுக்கு. ஏடா சிரிக்கிறாடி? சிரிக்காதடாடி. சரி இங்கே ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திறக்க மாட்டேங்குது. நம்ம நேரம் எதுவுமே திறக்க மாட்டேங்குது. என்ன பண்ண, எப்படி பண்ண, நம்ம என்ன பண்றதுக்குன்னு தெரியல. இங்கே ஒழிஞ்சுக்கிடுவோம். வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்? என்னடா அப்படி வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படியே வந்துக்கன்னு சொல்லு. என் உடற்பரா நண்பா, அருமை மிக்க சகோதரா, என்னையே நம்ம ஒளிய வந்திருக்கிறோம். தொப்பைய வச்சுக்கிறனால நடக்க முடியல. எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது கொடுத்தா கூட செய்யலாம். எதையாவது கண்டுபிடிச்சு இந்த மோட்டோ 10 ரூபா மாட்டி விடலாம். ஆனா என்னைய கொண்டு இப்படி ஒளிய வச்சாடா என்ன பண்ணுவேன்? என்ன மண்டப்பையில கிளார் அடிக்குது. 10 ரூபா நீயும் இங்கதான் இருக்குதியா? உருப்பரா சகோதரா, அருமை மிக்க நண்பா. சரி மக்களே, நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிடுவேன். பாப்போம். நான் தான் உங்க ஹல்க் பத்தியவங்க. ஐ எம் ஒன்லி இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் பத்தி தான் தெரியும். டோன்ட் தமிழ் தெரியாது அப்படின்னு நினைக்காதுங்க. எனக்கும் தமிழ் தெரியும். ஏன்னா நானும் எங்க தாத்தா தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான். நான் தான் இங்கிலீஷ் நாட்டுல பிறந்தவன். ஸோ இங்கே நான் ஒழிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன். இடம் செட்டப்பா இருக்குது. லைட்ஸ் விட்டுரும். இங்கே ஒழிஞ்சிக்கலாம். டே பிராங்க்லினே வாடா. டே 89 100 100 ஆயிட்டுங்க. சரி நம்ம போய் தொடப்பலாம். சரி எங்கெங்க இன்னும் எங்க உட்காந்துருக்கணும்னு தெரியாது, எங்க ஒளிஞ்சிருக்கணும்னு தெரியாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறணும். ஸோ அதுக்கு ஒரு ஹார்ட்டை கமெண்ட் அடிச்சு விடுங்க. என்ன ஹார்ட்னா எந்த ஹார்ட்டுமே இல்லை, கமெண்ட்ல இருக்கும்ல அந்த ஹார்ட் தான் போட்டு விட்டுருங்க. ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாம பாக்கீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுதோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சேனலில். ஓகே வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப பேச விரும்பல. ஓகே யார் எங்க இருக்கா? கஜா ஜிங்கிச்சிக்கா பேரு மறந்து போச்சுப்பா. ஜக்கா ஃபர்ஸ்ட் ஐஸ் பால்ப்பா. ஜக்கா மண்டப்பையில நீ தான் ஃபர்ஸ்ட் ஐஸ் பால். சரி நான் போய் அடுத்தால கண்டுபிடிக்கிறேன். அவர்த்த எவன் இருக்கான்? எங்க இருக்கான்? எவன் இருக்கான்? போய் கிளாரு மண்டையா கண்டுபிடிச்சிட்டு சவுண்டு போடாம ஒன்னு இன்னைக்கு அவுட் பண்றேன் பாருடு. ஐயோ இந்த முட்டா பையன் பிராங்க்லின் பார்த்துட்டான் போலயே. எப்படி தப்பிக்கிறதுக்கு இப்படிதான். ஐயோ ஒரு மிதி கொடுத்த பறந்து கீழே விழுந்துட்டானா? செத்து எதுவும் போயிட்டானா? சரி அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நம்ம போவோம். அடுத்து வேற யாரு? செகண்ட் ஐஸ் பால் 10 அண்ணாதான் நிக்கான். சரி ஒன்னும் ஆகலடா. எனக்கு ஒன்னும் ஆவல. அடுத்தபடி நான் 19 உன்னை மிதிக்கணும் இல்லையான்னு பாருடா. நீ என்னைய மிதிக்கதா பாப்போம். நீ மரத்த மேலேயே அறிகிற மாட்டேன், என்னைய மிதிக்க போற. ஐயோ சின்ன பசங்களாம் காமெடி விட்டு இருக்கானுவன். சரி நம்ம வாங்க தேர்ட் ஐஸ் பால் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு கலர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு செஞ்சா நீ தான் தேர்ட் ஐஸ் பால். சரியா? நீ புது பையனால உன்னை அடிக்க விரும்பல. சரி நான் அடுத்த ஆள போய் கண்டுபிடிக்க போறேன். ஓகேயா? அண்ணா தேங்க்ஸ் நான் அடிக்காம போனதுக்கு. நம்ம கூட எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். சரி வாங்க நம்ம ஃபோர்த் ஐஸ் பால் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயா இருப்பானா? இவி எந்த தண்ணி ப்ளூ கலர்ல டோரிமானு டோரா புஜி கேக்கு இல்ல டோரா கேக்கு. நீலாம் உள்ள கிடக்குற. இவ்வளவு நேரம் மூச்சு முட்டலையாடா? என்னடா ஏதாவது பேசுனா டிவைஸ் எடுத்துட்டு ஓடுறா. ஓடுறோம் முட்டா பையன் டிவைஸ் எடுப்பன்னு சொல்றான். டிவைஸ் எடுத்து நம்மள அது பண்ற போறான். சரி 4 ஐஸ் பால் டோரிமானு. அடுத்த 5வது ஐஸ் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோட்டு இங்கே ஒழிஞ்சிடப்பான்னு நினைக்கிறேன். அவன் இங்கதான் சமோசா அழிஞ்சிடப்பான். அலைஞ்சான். ஒரு சாப்பாடுன்னு கொடுத்தா போதும், அவன் சாவ சொன்னா கூட செத்துருவான். அந்த அளவு ஒரு கூறு கட்டவன். எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இங்கதான் எங்கே இருப்பான். கிச்சன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்க எங்கே இருப்பானான்னு பார்க்கலாம். இது கிச்சன் இல்ல, இது எங்க தாத்தா பொருள். அந்த இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல எவனுமே ஒரியல. ஆனா இந்த இடத்துல எவனா ஒழிஞ்சுக்கானா? ஏன்டா அது
குரங்கு பொம்மையா சி நான் தானா சரி பார்க்க குரங்கு பொம்மை மாதிரி இருந்து அடுத்த வாட்டி முடி வெட்ட மாத்தணும் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறது இந்த வாட்டி நல்லா இல்லை அடுத்த வாட்டி சூப்பரா மாசாக்கு வெட்டிட்டு கொண்டு வரணும். சரி அடுத்து யார் இருக்கா எங்கடா எவனையும் காணல சரியா இருக்கு கொஞ்சம் போர் அடிக்க பாத்தீங்களா எவனுமே இல்லாததுனால. ஸோ ஏதாவது ஜோக் சொல்லட்டா ஏதாவது கடி ஜோக் எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன். என்னன்னா இப்போ வந்து நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு வந்து மண்டைக்கு வர மாட்டேங்குது ஏதாவது ஜோக்கு. ஆகி நீ தாண்டா அடி அஞ்சாவது ஐஸ் பாலி நீ தாண்டா அஞ்சாவது ஐஸ் பாலி என்னடா ஆகி உனக்கு ஒரு நாள் இருக்குடா என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டான்டா காக்ரோச்சு பிடிச்சி சட்டக்குள்ள போடுவான்னு சொல்லிவிட்டா. காக்ரோச்சு நடந்து தெரியுமா கரப்பா பிடிச்சி சட்டக்குள்ள போடுவான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. சரி வாங்க நம்ம அடுத்து எவனோ இருக்கிற மாதிரி இருக்கு எவன் இருக்கான்னு தெரியல யாரோ பண்றீங்க யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். சிங்சானி 6வது ஐஸ் சரியா 6வது ஐஸ் நீ பால் ஆச்சு 6வது ஐஸ் பால் நீ தான் சரியா. கொஞ்சம் காமெடி பண்ணிட்டேன் கைஸ் தெரிஞ்சு பண்ணல தெரியாம பண்ணல ஒரு ஃப்ளோல வந்துட்டு பார்த்துக்கங்க. நீ தாண்டா 6வது ஐஸ் பால் அடுத்து நான் யாரும் சொல்லி போய் பார்த்துறேன். எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை டக்குனு எல்லாத்தையும் ஐஸ் பால் அடிச்சு முடிக்கணும். மணி வேற 6 ஆயிட்டு 7 மணிக்கு வீட்டில் வேற சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 7 மணிக்கெல்லாம் போகலன்னா எங்கள் அப்பா என்னை தொசரை கலத்தி அடிச்சு டாம் டீம்னு குத்தி விடுவாரு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த படிக்கட்டில் எவனா இருப்பானா பழனி படிக்கட்டு எவனா இருந்தீங்கன்னா சொல்லுங்கடா. எவனும் இல்லை இதுல வந்து குதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு மக்கா சாரி அக்கா சாரிக்கா நான் உங்களை பார்க்க வரலக்கா நான் கீழே போயிருந்தேக்கா. அவுட் 7வது ஐஸ் பால் லிட்டில் சிங்கம் சரியா லிட்டில் சிங்கம். பிராங்க்லினே இவன் நேரம் மேல என்ன பண்ணிட்டு இருந்த பிராங்க்லினே. அப்படி சொல்லாதடா நான் உன்னைய பார்க்கதான் வந்தேன். எனக்கு தெரியும்டா நீ யார பார்க்க வந்திருப்பேனே. காக்கா மண்டையா என்னடா இழிப்ப அடிச்சு மண்டில கலத்தி விட்டுரும் பார்த்துங்க எல்லாரும் இனி அவமானப்படுத்துறாங்க. அடுத்த வாட்டில் அந்த மாதிரி பொத்துறன்னு சொல்லிட்டு நானா போய் வாடல இருக்கக்கூடாது வேற யாரையாவது வந்து பொத்து விட்டுறணும். சரி இந்த அண்டர் கிரவுண்ட்ல என் பார்க்கவே இல்லை எப்படியும் 2 இல்லை 3 பேர் கிடப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கதான் கிச்சன் இருக்குது எங்க மொட்டு கிடந்தாலும் கிடப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்க கிடக்கான்னு வந்துட்டு சிவப்புல தெரியுது மோட்டு மாதிரி மோட்டு அவுட் 7வது 8 ஐஸ் பால் நீ தான் 8வது ஐஸ் பால் மோட்டு 10 மோட்டு 8வது ஐஸ் பால் சரியா அவுட் ஆயிட்டியா சரியா. ஓய் வெள்ளரிக்கா மூக்கா இங்க நீ சமோசாவே போட்டு வைக்கலையாடா முட்டா பையன வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா. இங்க சமோசா இருக்குன்னு நினைச்சு வந்தா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இவன் ஒருத்தன் சமோசான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம போய் அடுத்தால கண்டுபிடிக்கலாம். 8 ஐஸ் பால் முடிஞ்சுங்க இன்னும் 2 பேரும் 3 பேரும் இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சி ஃபுல்லா ஐஸ் அடிச்சிட்டோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது ஓகேயா. சரி சிரிக்காதான் சொல்றேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இப்ப ஜோக்கா சொன்னேன் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. மெல்லையா நடந்து அவனை வந்து அவுட் பண்றவனும் எப்படியாது. ஸோ ஸ்லோவா போவோம் ரொம்ப ஸ்லோவா எந்த அளவு ஸ்லோனா நம்ம இந்த ஆமை போன மாதிரி போய் ஒளிஞ்சு போய் ஒரு குத்து டாம்னு சிங்கம் ஷாட் போடணும். ஓட்ட மேட்ரிஸ் மொசத பிளாஸ்டர் மோட்ட மேட்ரிஸ் எப்படி இதான் என்னோட பிளான் எப்படி இருந்தே செத்தாது அவனுக்கு என்ன தெரியல பரவாயில்லடா ஒண்ணும் இல்லடா. என் காலு சைஸ் இருந்துட்டு என் காலையா பிடிச்சி தள்ளி விடுறியா உன்னை நீங்க வெட்டா போட மாட்டேடா. என்னடா பண்ணி வச்சிருக்க நீங்க வெட்டா போட மாட்டேடா. இனி இந்த பிளேஸ்ல இருந்தா நம்மளுக்கு அடி விழுந்துடும். ஸோ மரியாதையா ஓடி போயிடுவோம். சாரிடா ஹல்கண்ணா சாரி நான் 9 ஐஸ் பால் அடிச்சாச்சு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தனே அடிச்சு முடிச்சோம் நம்ம வந்து முடிச்சிடலாம் வீட்டுக்கும் போயிடலாம். மணி வேற 6 ஆக போகுது. ஸோ சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் பிடிப்பாங்கன்னா பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னும் ஒருத்தர் எங்கே இருக்கான்னு தெரியல பார்த்துக்காங்க. நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன் எங்கடா இருக்க கடவுளே உனக்கு இந்த அதே கிடையாதா எவ்வளோ பாசமே கிடையாதா. அந்த ஒருத்தனுக்கு மாட்டி விட்டுரு எங்கே போனான்னு தெரியல. இப்போ அவனை கண்டுபிடிச்சாதான் அந்த லேட் வந்து முடியும். சரி கைஸ் கண்டுபிடிக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. அந்த பெல் பைக்கனையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேயா. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். டக்குன்னு பார்த்துக்கலாம் நீங்களும் சரியா. ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்து யார் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எங்கே வச்சு விளையாடலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.